ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னென்னலாம் பண்ண முடியும் நம்மளால், இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ கேபிட்டலுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம். ஸோ அதை தாண்டி கேபிட்டல் என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ S1 S2 R1 R2 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறது கரெக்டாக தெரியும். பட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டில் பை பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும், இட் ஆக்ட் ஆக்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் செல்லிங் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும், மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அடுத்து நியர்பை இருக்கிற சப்போர்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் விஷயமே உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இதை தாண்டி நீங்கள் நேக்கட் பொசிஷன்ஸ் எடுக்கிறது எப்படி நம்ம சேஃபஸ்ட் வேலை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு இந்த ட்ராலாம் போட்டிருக்குன்னா இது பாசிபிலிட்டிஸ், அதாவது மார்க்கெட்டோட பாசிபிலிட்டிஸ். மார்க்கெட் இப்போ இங்கே சப்போர்ட் இருக்குன்னா சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே முடியலாங்கிறது ஒரு சான்சஸ். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபாலோ ஆனால் அடுத்த லெவல் சப்போர்ட் போகிறதுக்கான சான்சஸ், இல்லை ரெசிஸ்டன்ஸ் நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது என்னோட யூடியூப் சேனலில் போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்ரிடே நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இன்றைக்கி இன்ட்ராடேயில் நீங்கள் இப்போ நேக்கட் பொசிஷன்ஸ் இப்போ சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால நான் என்ன ட்ரேட் பண்ணலாம்னா புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ புட் ஆப்ஷன்ஸ் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு NSE சைட்ஸ் போயிடணும், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மார்க்கெட் டேட்டா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு எனக்கு தேவை நிஃப்டி. ஓகே, நிஃப்டி சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் ஆல் கான்ட்ராக்ட் இருக்கும், ஆப்ஷன் செயின் கான்ட்ராக்டை சூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் ஸ்க்ரால் பண்ணி இந்த மணி அட் த மணி, கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க. நீங்கள் புட் ஆப்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் லாஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். லாஸ் எப்பவுமே எனக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். எனக்கு லாஸ் ஆனாலும் 50%. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 3000 ரிஸ்க் லெவல் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா, பிளானில் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு 50% லாஸ் தான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மோர் தென் பெட்டர் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ லாஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத நம்ம இதில் பற்றி பேச போகிறோம். 100 rupees இருக்கிற ப்ரீமியம், அதாவது 99 rupees 0.50 பைசே, 23,700 புட் ஆப்ஷனை நான் வந்து ஃபர்ஸ்ட் பை பண்ணிடலாம் நம்ம. அடுத்தது நான் 23,700 புட் ஆப்ஷனை நான் பை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதாவது 23,650 இதையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 23,600. ஸோ இந்த 23,600 புட் ஆப்ஷனை நான் வந்து என்ன பண்ணுறேன், செல் பண்ணுறேன். எதனால் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே பை பண்ணது அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சுன்னா எனக்கு லாஸஸ் அதிகமாக நேக்கடாக ட்ரேடருக்கு சொல்ல டைரெக்டாக ஒரு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 35 rupees இருக்கிற ப்ரீமியம் நான் செல் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்ப்ரெட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு ப்ரீமியமே மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்டு ரொம்ப கம்மி. நீங்கள் செல் பண்ணுறதுனால திடீர்னு புதுசாக வந்து நம்மளுக்கு 2 lakhs தேவை, 3 lakhs அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வேணாம். ஸ்ப்ரெட்டுக்கு என்றைக்குமே ரொம்ப கம்மியான ஃபண்ட் இருந்தால் போதும். ஓகே, 99 rupees நான் பை பண்ணுறேன், 35 rupees இருக்க ப்ரீமியமை நான் செல் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு புட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எவ்வளோ தூரம் என்னோடய டார்கெட் வரை நான் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ என்னோடய டார்கெட் வரை நான் வெயிட் பண்ணேன்னா எனக்கு புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் தரும், பட் செல் பண்ணதில் லாஸ் தரும். ரொம்ப பெரிய லாஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்காது. ஓகே, இப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் அகெயின்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும்னா லாஸஸ் ஆகும். நம்ம எடுத்த புட் ஆப்ஷன்ஸ் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது 60 rupees வந்துச்சுன்னா நம்மளுடைய ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 40 pointsக்கு நியர்பை இருக்கிற லாஸ் ஆகும். 40 pointsனால் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் நீங்கள், 40 into 75 ஆல்மோஸ்ட் 3,000 லாஸ் ஆகும். ஆனால் இந்த 35 rupees ப்ரீமியம் கண்டிப்பாக உங்களுக்கு 10 rupees போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஓவர் கம் எனக்கு 40ல் -10 rupees போச்சுன்னா ஒரு 25 rupees எனக்கு மைனஸ் ஆச்சுன்னா 15 rupees தான் எனக்கு வந்து மைனஸ் ஆகும். அப்போ எவ்வளோ 75னா அப்போ எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1,000-1,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரோக்கரேஜ் லாஸ், அந்த டிடக்ஷன்ஸ்லாம் போக ஒரு 1,500 ரேஞ்ச் தான் நம்மளுக்கு லாஸ் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3,000 லாஸ் ஆகிறது பெஸ்ட்டாக அண்ட் ஒரு 1,500க்குள்ளே லாஸ் இருந்தது பெஸ்ட்டாங்கிறது இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் மோர் திங், ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது. ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லி சைமல்டேனியஸாக ரெண்டுமே ஒரே டைமில் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். தனித்தனியாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணினா மார்ஜின் ஷார்ட் ஃபாலுக்கு பெனால்ட்டி போட்டிருப்பாங்க. ஏன்னா
நீங்கள் ஃபஸ்ட்டு பை ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு பையை கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு செல்லுனா செல்லை கட் பண்ணிட்டு தான் நம்ம பையை கட் பண்ணணும். நீங்கள் பையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல்லை கட் பண்ணிங்கன்னா மார்ஜின் ஷார்ட் ஃபால்ங்கிற ஒரு பெனால்ட்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ப்ரோக்கரேஜ். நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ப்ரோக்கர் கிட்ட கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ப்ரெட் மெத்தடை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது ஜஸ்ட் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதோட வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.